உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை வருது, பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்கலாம், எதிர் வீட்டு குழந்தையா இருக்கலாம், எங்கேருந்தோ ஒரு குழந்தை வந்திருக்கலாம். அந்த குழந்தை வந்தவொடனே முதல்ல வந்து இந்த பிள்ளை யார் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழும்பும். அதுக்கு அடுத்த நிமிஷம் நீங்கள் அது யார் என்னென்னா யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க, தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவீங்க. பிள்ளைன்னு சொன்னாலே அது நம்ம வீட்டு குழந்தை மாதிரி ஆயிடுது. ஸோ நம்ம வீட்டுக்கு வர பிள்ளையார்னு சொல்லும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. நம்ம வீட்டு பிள்ளையே நமக்கு தேடி வர மாதிரி இருக்குது, நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம தூக்கி வச்சு கொஞ்சலாம். இன்னொன்று, குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போ பெரியவங்க வந்தால் கூட நீங்கள் வந்து அது வேணுமா இது வேணுமா, காஃபி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா, 38 கேள்வி கேட்கணும். ஆனால் குழந்தைகிட்ட வேண்டாம். சாக்லேட் சாப்பிட்றியா, நீங்களே ஆஃபர் பண்ணுவீங்க. லட்டு திங்கிறியா, நீங்களே ஆஃபர் பண்ணுவீங்க. இது சாப்பிட்றியா, ஸோ நீங்களே ஆஃபர் பண்ணுறதை அவர் வாங்கிப்பார். இதுதான் வேணும் எனக்கு, காஃபி கொடு, காஃபி கொடுத்தா அதில் சக்கரை பத்தலை, இதெல்லாம் வந்து அங்கே பிள்ளையார்கிட்ட கிடையாது. எந்த ஒரு டிமாண்டிங்கும் வராது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அவர் வாங்கிப்பார். ஸோ இதோட எளிமையாக யார் இருக்க முடியும்? அதனால தான் எங்கே பார்த்தாலும் பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையார். இன்னொன்று, பிள்ளையார்னா சொல்ல காரணம் பிள்ளையார் நமக்கு நெருக்கமாக இருக்கார். ஸோ இதனால தான் பிள்ளையார் சதுர்த்தி.